பிரசித்தி பெற்ற திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்மன் கோவில் பொங்கல் விழாவில் ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் பொங்கலிட்டு அம்மனை வழிபட்டனர். மதுரையை எரித்த கண்ணகி கொடுங்கல்லூர் செல்லும் வழியில் திருவனந்தபுரம் அருகே கிள்ளிக்காற்றின் கரையில் தங்கியிருந்ததாக வரலாறு கூறுகிறது. அப்பகுதியை சேர்ந்த முதியவர் கனவில் வந்து தனக்கு கோவில் கட்ட கூறியதன் பேரில் ஒரு கோவில் எழுப்பப்பட்டது. ஆற்றுக்கால் பகவதி அம்மன் என பெயர் பெற்றதாகவும் வரலாறு கூறுகிறது. இங்கு மாசி மாத பொங்கல் விழாவின் போது கண்ணகி வரலாற்றை குறிக்கும் தோற்றம் பாட்டு பாடப்படுகிறது. இங்கு நடைபெறும் முக்கிய திருவிழா மாசி பொங்கல் விழா. ஒரே நாளில் லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கலிடும் நிகழ்ச்சி கின்னஸ் புத்தகத்திலும் இடம்பெற்றுள்ளது. இந்த ஆண்டுக்கான பொங்கல் விழா கடந்த 8ஆம் தேதி அம்மனை காப்பு கட்டி குடியிருத்தும் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. தொடக்க விழாவை ஒட்டி 12 யானைகள் பங்கேற்ற கஜமேளா நடந்தது. 9ஆம் நாள் விழாவான ஞாயிறன்று பிரசித்தி பெற்ற பொங்கல் விழா நடந்தது. காலை 10:30 மணிக்கு கோவில் முன்புறம் அமைக்கப்பட்ட முக்கிய அடுப்பில் கோவில் மேல்சாந்தி தீ மூட்டி பொங்கலிட்ட போது பக்தர்களும் அடுப்பில் தீ வளர்த்து பொங்கலிட்டனர். கோவிலை சுற்றி 8 கிலோமீட்டர் சுற்றளவில் சாலை, பேருந்து நிலையம், தோப்பு, வீடு முற்றம் என்று லட்சக்கணக்கான பெண்கள் பொங்கலிட்டு അമ്മനെ വഴിപട്ടனர். അമ്മയുടെ സന്നിധിയിൽ ഞങ്ങൾ കുടുംബസമേതം പൊങ്കാല അർപ്പിക്കാൻ എത്തിയിരിക്കുകയാണ്. തിരുവനന്തപുരത്തെ ഏറ്റവും വലിയ ഉത്സവമായി കൊണ്ടാടുന്ന പൊങ്കാലയിൽ ആയിരക്കണക്കിന് ജനങ്ങളാണ് പങ്കെടുക്കാൻ എത്തിയിരിക്കുന്നത്. കുത്തിയോട്ടത്തിനോടൊപ്പം താലപ്പൊലിയും കെങ്കയുമായി കൊണ്ടാടുന്ന ഉത്സവം 10 നാൾ മുതൽ നടന്നു വരികയാണ്. എല്ലാ ജനങ്ങളും പങ്കെടുക്കുന്ന ഈ ഒരു ഉത്സവം കേരളത്തിന്റെ എല്ലാ ഉത്സവമായി മാറിയിരിക്കുകയാണ്. ഈ വിழாவையொட்டி பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தேவியை தரிசனம் செய்தனர்.